பண்பாடு எங்கே துவங்கியதோ அங்குதான் இன்று இந்த பாப்புலர் ஃப்ரண்டினுடைய பயணம் தொடங்குகிறது. ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் நாமெல்லாம் மானிடர்கள் ஆனது போல இந்தியா முழுக்க ஒரு பொய்யை புரட்ட வைத்து வெகு காலம் கடந்து விட்டது. காலம் கடந்து அந்த பொய்யை மெய்யாக்க முனைந்தால் மெய்யாகவே நீங்கள் வீழ்ந்து போவீர்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நான் கைபர் கணவாயோடு வழியாக இங்கே வந்தேறியவனும் அல்ல, கப்பல் வழியாக கரையேறி இங்கே தஞ்சம் பிழைக்க வந்தவனும் அல்ல. இந்த மண் யாருக்கு என்றால் எனக்கு சொந்தம், என் முன்னோருக்கு சொந்தம். இதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இதே கேள்வியை தான் உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் யாராவது அரபு நாடிலிருந்து வந்தவர்கள் இருந்தால் கையை வைத்துங்கள். நீங்கள் யாராவது அந்நிய மண்ணிலிருந்து கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் இருந்தால் கையை உயர்த்தி காட்டுங்கள். மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனத்தை சார்ந்தது. மதம் ஏதாயினும் மனுஷன் நாயனாமதி. இதல்லவா வார்த்தை, இது அல்லவா ஆளுகிறவர்கள் சொல்ல வேண்டும். ஜனநாயக நாடு இது. எனக்கு இந்த மண்ணிலே என்ன உரிமை இருக்கிறதோ, ஜனாதிபதிக்கும் ஒரு வாக்குரிமை தான், பிரதமருக்கும் ஒற்றை வாக்குரிமை தான். நாமெல்லாம் வாக்களித்து அவர்களை ஆட்சி செய்ய அனுமதித்திருக்கிறோம். ஆட்சி செய்யத்தான் அனுமதித்திருக்கிறோமே ஒழிய சூழ்ச்சி செய்வதற்கு அல்ல. மீண்டும் வர்ணாசிர தர்மத்தை மனு தர்மத்தை இங்கே நிலைநாட்டுவோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு முறைதான். நாம் யாருக்கும் குடிகள் அல்லோம் என்று வாழ்ந்தவனைத்தான் சமய இலக்கியங்கள் பாராட்டுகிறது. என்ன இஸ்லாமியத்தில் என்னை தழுவ வேண்டும் என்றால் இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இஸ்லாமியத்தில் ஏதாவது கிடைக்கும் என்றால் நான் வந்திருக்கிறேன்? இல்லை. நீங்கள் இஸ்லாமியராக இருப்பதுதான் எனக்கு பெருமை. நான் ஐயாவளிக்காரனாக இருப்பதுதான் உங்களுக்கு பெருமை. தனிமரம் தோப்பாகாது. ஒற்றை மரம் இருக்கட்டும் என்று எல்லாம் தென்னை மரமாக்கி விட்டோம் என்றால், இனிப்பு வேண்டும் என்பதற்காக அத்தனையுமே கரும்பாக பயிரிட்டு விட்டோமானால் இந்த மண்ணில் என்ன மரியாதை இருக்கு? இந்த மண்ணுக்கு என்ன மகத்துவம் இருக்க முடியும்? 5 விரலும் ஒன்று போல படைக்கப்பட்டிருந்தால் அது கரண்டியாகத்தான் இருந்திருக்கும், கையாக இருந்திருக்காது. கை முனைந்து ஒன்றை ஏற்ற முடியாது. எனவே அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு, அவரவர்களுடைய நம்பிக்கை. இதை நம்பித்தானே நாமெல்லாம் இந்தியாவில் இருக்கிறோம். இந்திய அரசியல் சட்டம் அனைவருக்கும் சமம் தந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சமய வழிபாட்டு முறையை அவனவன் வகுத்துக் கொள்ளுகிற உரிமையை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், எவரி இண்டிவிஜுவல் கேன், அவன் நினைத்தால் அவனுக்காக ஒரு சமயத்தை உருவாக்கி கொள்ளுகிற உரிமையை இந்த இந்திய அரசியல் தந்திருக்கிறதானால் பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் இருக்கிற சமயங்களை எல்லாம் அந்நியப்படுத்துவது அநியாயத்திற்கும் மேலான அநியாயம். இந்த மண்ணிலே வள்ளலார் வந்தார். வள்ளலார் என்ன குற்றம் செய்தார்? ஜாதியத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஏன் அவருக்கு செய்தது குற்றமா? ஆனால் இந்த மண்ணிலே அவருக்கு இருந்த நெருக்கடி, அன்றிருந்த இந்து தீவிரவாதிகள் அவரை அச்சுறுத்தினார்கள், விரட்டினார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்காக வாதிட்டு இந்திய சமயத்தினுடைய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து அருட்பா அறப்பா என்று வாதிட்டவர் நம்முடைய மண்ணில் பிறந்த பெருந்தகை சதாவதனி சேகுத்தம்பி பாவலர் என்பதை தமிழகம் மறக்காது. வள்ளலாருக்கு வாழ்வு கொடுத்தவர் சேகுத்தம்பி பாவலர் என்று சொன்னால் அன்று நீங்களெல்லாம் எங்கே சென்றிருந்தீர்கள்? வடலூரிலே காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது என்றால் எங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட வருகிறீர்களே. வள்ளலாருக்கு எதிராக வள்ளலாரை ஓட ஓட துரத்திய போது எங்கு சென்றிருந்தீர்கள்? ராமானுஜன் செய்த குற்றம் என்ன? ஓட ஓட துரத்தப்பட்டாரே. என் கோலாடு வரை யமன் கால் என்னை நெருங்காது என்று அறமுறைத்து ஆங்காங்கே அஞ்சி ஒடுங்கி திரிந்த அவன் செய்த குற்றம் என்ன? ஸ்ரீரங்கத்து கோபுரத்தில் ஏறி அனைத்து சமுதாயத்தவர்களையும் ஜாதியற்ற நிலையிலே நாமெல்லாம் நாராயணனை வணங்குவோம் என்று அழைத்தார்கள். நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா? இஸ்லாமியர்களா இதற்கு எதிராக நின்றார்கள்?
கிறிஸ்தவர்களா இதற்கு எதிராக நின்றார்கள்? யார் ராமானுஜனை துரத்தினார்கள்? ஏன் துரத்தினார்கள்? 1000 ஆண்டு கேள்வி. ராமானுஜன் இந்து இல்லையா? எவ்வளவு பெரிய கோயில் கட்டிருக்கிற அவரை கும்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய கொள்கை என்ன ஆனது? தென் திருவிதாங்கூரிலே வாழ்ந்த என் முன்னோர்கள் தோல் சேலை போடக்கூடாது, பெண்கள் போடக்கூடாது. அப்படி தோல்சிலை போடக்கூடாது என்பது என்றிருந்த காலத்தில் திப்பு சுல்தான் அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது, அவர் மைசூர் பகுதிக்கு அரசர், திருவிதாங்கூர் அரசர்கள் மனு தர்மத்தின் அடிப்படையில் ஆளுகிற இங்குள்ள ராஜாக்கள். இங்குதான் இந்த ஜாதிய வன்கொடுமை இருந்தது. அப்படி இந்த ஜாதிய வன்கொடுமை இங்கே இருந்த பொழுது அவர் இந்த வழியாக போகிறார், கேட்கிறார், இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆடை அணியவில்லையே, வறுமையாக இருந்தால் நம்முடைய நாட்டிலிருந்து துணி அனுப்புங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவரோடு வந்த பிரதானிகள் சொன்னார்கள், வறுமை அல்ல, இங்கு இருக்கிற ஜாதிய வன்மம். எனவே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலாடை அணியக்கூடாது பெண்கள். அப்படியா? இது எவ்வளவு பெரிய அநியாயம்! திருவிதாங்கூர் அரசருக்கு சொல்லுங்கள், நான் அடுத்த முறை இங்கே வருகிற பொழுது தோல்சிகளை போடக்கூடாது என்று சட்டம் இருந்தால் இந்த அரசோடு போரிடுவேன் என்று சொன்னான். ஆனால் இந்த மண்ணில் மானத்தை, மரியாதை இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு காத்த மன்னர்களை மறக்கக்கூடாது, வரலாற்றை மறக்கக்கூடாது. இது காலத்தினுடைய தேவை. நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது இருக்கிறது. இந்துக்களுக்குள்ளே இருக்கிற அடிமட்டத்திலே இருக்கிற ஜாதியத்தால் துன்புறுத்தப்பட்ட இன்னும் ஒரு பார்வையிலே வைத்திருக்கிற மக்கள் உங்களோடு தான் இருக்கிறார்கள், நம்மோடு தான் இருக்கிறார்கள். இந்த போர்க்களத்திலே வெற்றி நமதே என்று சொல்லி அமைகிறேன். வெற்றி நமதே.